இப்ப தேர்தல் வருது, பிஜேபியோட கூட்டணி யாரு? அதிமுக. இவங்க வந்து நமக்கு என்ன செய்ய போறாங்க? கடந்த காலத்துல முஸ்லிம்கள் விஷயத்துல பல காரியங்கள் நீங்கள் குரல் கொடுத்திருப்பீர்கள், அதை மறுக்கவில்லை. இப்போது சேரா கூட்டணியாக பிஜேபியோடு மதவாத கட்சியோடு இவ்வளவு அநியாயம் பண்றான், நாட்டுல இவ்வளவு அட்டூழியம் பண்றான், எங்களை அழிக்கணும்ங்கறான், எங்களை ஒடுக்கணும்ங்கறான், பாயிண்ட் பிளாக்ல எங்களை சுடணும்ங்கறான். இதை எடுத்து மோடிஜி கண்டிச்ச ஒரு வார்த்தை பேசுவாரா? பேசிடுவாரா? இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் எங்க அழிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். இவர்களின் மதவாத சிந்தனை முஸ்லிம்கள் எந்த விதத்திலையும் மேலெழும்பி வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். என்ன நமக்கு நல்லது பண்ணுவாங்க? ஆகையால் தமிழக முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றால் தமிழகத்தில் காணப்படுகிற மத நல்லிணக்கம் அதற்கு வேட்டு வைக்கப்படும். ஆகவே தமிழக முஸ்லிம்கள் எதிர் வருகிற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியை மண்ணைக்கவ செய்ய வேண்டும். நமக்கு விருப்பமானவர்கள் என்று யாருமே இல்லை. படைத்த இறைவனை நம்பக்கூடிய கூட்டம். அதிகாரத்தில் யார் வந்தாலும் எங்களுக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட வந்து நிற்போம். எங்க சமுதாயத்தின் பிரச்சனையை உங்க கவனத்துக்கு கொண்டு வருவோம். அதை தீர்க்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை. அதை தவிர்த்து எந்த கட்சியின் மீதும் எங்களுக்கு தனிப்பட்ட பாசம் இல்லை.